உங்க கம்பெனி பத்தி நான் வெளிய சொல்லாம இருக்கிறதுக்கு இத்தன மெனக்கெடுக்குறீங்க. காதல விட்டுட்டு வாங்க. பேரம் பேசலாம் என அவள் விளக்க, கீது சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? என கோபம் மெட்டி பார்க்க, குரல் உயர்த்தினான் ஆதித்யா. எல்லாம் நமக்குள்ள எப்பவும் செட் ஆகாது என நானும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த லவ் கீதாஞ்சலி சொல்ல, ஏன் செட் ஆகாது? தகுதி பார்த்து பழகுன எனக்கு உன் மேல லவ் வரலையா? எல்லாம் நம்ம மனசு வச்சா செட் ஆகும் என இவன் வற்புறுத்த, ஒரு நொடி அமைதியாக அவனை பார்த்தவள், இது இந்த குணம்தான் உங்கள அறவே தள்ளி நிறுத்துது. உங்க வார்த்தைகளே எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுது. போங்க, விட்டுட்டு போங்க என்றாள் அவளும் காட்டமாகவே. ஆதித்யாவின் எண்ணம் அதுவாகத்தான் இருந்தது. அதை வெளியிலும் சொல்லிவிட்டான். அவன் வார்த்தை பிரயோகம் அவள் தன்மானத்தை சீண்டும் என அவனுக்கும் உரைக்கவில்லை. கீது, புரிஞ்சுக்கோ என ஆதித்யா வாதம் செய்ய முயல, இந்த நினப்பு தான், இதுதான் எனக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற பாலம். அத அவ்வளவு எளிதா கடக்க முடியாது. நம்ம கடக்கவும் முயற்சிக்க வேண்டாம். இடையில் மாட்டிக்கிட்டா துன்பப்படுறது நானும் நீங்களும் தான் என்றாள். கீது, ப்ளீஸ், நம்ம மனசு வச்சா கண்டிப்பா வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம். எனக்காக என மேற்கொண்டு அவனை புரிய வைத்துவிடும் விதத்தில் ஆதித்யா பேச ஆரம்பிக்க, கௌரவோட வாழ்க்கையில் இருந்து என்னை போக சொன்ன உங்களுக்கு எப்படி என் மேல என காதல் என்ற வார்த்தையை சொல்லாமல் நிறுத்தி அவனை ஊடுருவினாள். காரணம் பார்த்து வந்தா அது காதலே இல்ல. காரணமே இல்லாம வர்ற காதல் அழகு என்றான் ஆதித்யா. அது நான் சொன்ன டயலாக் அண்ணா என்றவாறே கீதாஞ்சலியின் அருகில் வந்து அமர்ந்தான் கௌரவ். கௌரவ் எப்படியும் வருவான் என்று கீதாஞ்சலிக்கு தெரியும். அதனால்தான் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி சமாளித்து கொண்டு இருந்தாள். ஆனாலும் சொல்லிய வார்த்தைகள் அனைத்தும் 100% உண்மை. திடீரென்று கௌரவ் அங்கே வரவும் கீதாஞ்சலியின் முகத்தில் நிம்மதி படர்வதை பார்த்த ஆதித்யாவுக்கு ஆத்திரம் வந்தது. அதனால்தான் அடிக்கடி அவள் பார்வை வாசலை தழுவி மீண்டதா? தன்னை நம்பாமல் ஒரு வில்லனைப் போல் உருவகப்படுத்தி ஆள் அழைத்து வந்திருக்கிறாள். அதுவும் வேறு யாராவதாக இருந்திருந்தால் கூட அவன் மனம் ஆறியிருக்கும். ஆனால் அவள் பாதுகாப்புக்கென அழைத்து வந்தது அவன் தம்பியை. எங்கே போய் முட்டிக்கொள்வது? முடியவே முடியாது. இதை நடக்க நான் கண்டிப்பா விடமாட்டேன் என கௌரவ் இடையிட்டான். அண்ணா, கீத்து ஏதோ விளையாட்டு பிள்ளை. அவளை தோட விட்டுடுங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அதை போய் கவனிங்க. சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்றதுக்கு கீத்து உங்களுக்கு ஏத்த ஆள் இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன் என கௌரவ் தொடர்ந்து பேச, டைம் பாஸா? நான் எப்போ அப்படி சொன்னேன் என தம்பியை பார்த்தான் ஆதித்யா. நீங்க ஆகாஷ் அண்ணங்கிட்ட பேசுனதை கேட்டேன். அவளை சோடா புட்டி, பாட்டி, லூசு என திட்டுனீங்க. அப்படி என்ன கீத்து மேல கோவம்? நீங்க தான் வல்லவர், நல்லவர், திறமையானவர்னு கீத்துவே ஒத்துக்க சொல்றேன் என கௌரவ் சொல்ல, ஆதித்யாவுக்கு இப்பொழுது அருகில் இருந்த சுவற்றில் போய் முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. அன்று ஏதோ கோபத்தில் ஆகாஷிடம் சொன்னதை அறகுறையாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது கீதாஞ்சலியிடம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறான் என அவசரமாக கீதாஞ்சலியை பார்த்தான். இது வேறா என கீதாஞ்சலி அவனை வெறித்தாள். கூடவே பார், நான் சரியாக தான் உன்னை கவனித்திருக்கிறேன் என்ற செய்தி வேறு. கீது, வா கிளம்பலாம் என கீதாஞ்சலியை கையை பிடித்து எழுப்பினான் கௌரவ். எல்லோருக்கும் அண்ணங்காரன் காதலுக்கு முட்டுக்கட்டையாய் இருந்தால் இங்கே எல்லாமே தலைகீழ். அவன் காதலுக்கு தம்பிக்காரன் இடைஞ்சலாக இருக்கிறானே. எழுந்து போய்விடுவாயா என்பதை போல் ஆதித்யா அவளிடத்தில் பார்வையை செலுத்த, நீ யார் எனக்கு என்பதை போல் அவன் பார்வையை அலட்சியம் செய்து பட்டென்று எழுந்தவள், சார், உங்க அப்பா கம்பெனில நடக்கிறத பத்தி யார்கிட்டையும் மூச்சு விடல. என்ன இருந்தாலும் கௌரவுக்கு அவர் அப்பா இல்லையா? அவனுக்காக எதுவும் செய்வேன் என கௌரவோடு கிளம்பிவிட்டாள். அவள் அவனை சார் என்று அழைத்ததுமே எரிச்சல் துளிர்த்தது.
இதில் கௌரவின் அப்பா என்பதற்காக விட்டு விடுகிறாள் என்றதும் சினம் தலைக்கேறியது ஆதித்யாவுக்கு. அப்போ தனக்காக எதுவும் செய்ய மாட்டாளா? தன்னை ஒரு பொருட்டாக கூட கருத மாட்டாளா என அவனின் நெஞ்சம் ஆர்ப்பரித்தது. ஆதித்யாவினால் அவர்களை தடுக்க முடியவில்லை. அவள் மட்டும் என்றால் மீண்டும் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியிருப்பான். ஆனால் கௌரவ் கூடவே இருக்கிறான். போதாததற்கு என்றோ கோபத்தில் சொன்னதை வேறு அவளிடம் சொல்லிவிட்டான். அதை கேட்டதும் அவள் பார்த்த பார்வை, இவனை காதல் வழியில் சிக்க வைக்க திட்டம் போட்டாயா? இன்னுமே துளைத்து கொண்டு இருந்தது. பொய்யாய் நான் உனக்கு அத்தனை சீப்பாய் போய்விட்டேனா என கேள்விகள் எழும்பியது. இவளை வழிக்கு கொண்டு வந்தாலும் கௌரவ் விடமாட்டான் போல. மறு பேச்சில்லாமல் எழுந்து சென்று விட்டாளே. முதலில் இவங்களை பிரிக்கணும் என வாய்விட்டே முணுமுணுத்தான். சில நாட்களுக்கு முன்னாலும் இதையே சொன்னான். இப்பொழுதும் அதையே சொல்கிறான். ஆனால் இரண்டுக்குமே வெவ்வேறு மனநிலை. அவள் விட்டு சென்ற வாசத்தை நுகர்ந்தவன் அவன் முன்னால் இருந்த பூங்கொத்தை பார்த்தான். அது அவனை இலக்காரமாக பார்ப்பதைப் போல் இருக்க, நீ எல்லாம் என்ன கிண்டல் செய்கிற அளவுக்கு போயிட்டேன்ன, உன்னை என்ன செய்கிறேன் பார் என முணுமுணுத்தவாறே அந்த பூங்கொத்தை கசக்கி போட்டான். அப்போ நாங்க நினைக்கிற மாதிரி என்ன பழி வாங்குறது தான் உங்க திட்டமா? நல்ல வேளை உங்க வாயாலேயே கேட்டுட்டேன், தப்பிச்சேன் என அங்கே இருந்த அவளது கைப்பையை எடுத்துக்கொண்டு ஓடினாள் கீதாஞ்சலி. அது எப்படி நண்பர்கள் 2 பேரும் தப்பான டைம்ல என்ட்ரி கொடுக்குறாங்க என நொந்து கொண்டவன் கோபத்துடனே எழுந்து சென்றான். காதலில் வெற்றி என்பது அவன் செய்யும் தொழிலைப் போல் உடனே கிட்டிவிடும் என நினைத்து கொண்டான். தொழிலில் அறிவும் சூட்சமும் இருந்தால் போதும். ஆனால் காதல் அப்படியல்லவே. அது மனம் சம்பந்தப்பட்டது. அதுவும் 2 மனங்கள். இதை ஆதித்யா புரிந்து கொள்ள தவறினான். கீதாஞ்சலி அவனை நிராகரித்து விட்டாள் என்றே நம்பினான். இதுவரையில் அனைத்திலும் வெற்றி வாகை சூடியவனுக்கு அவளின் மறுப்பையும் உதாசீனத்தையும் ஏற்க முடியவில்லை. ஊரில் இருப்பவர்களுக்கு எல்லாம் அவன் செய்யும் செயல்கள் யாவும் பிரமிப்பை ஏற்படுத்த, இவளுக்கு மட்டும் பிரமிப்பு என்ன? ஆச்சரியத்தில் கூட விழிகள் விரியவில்லை. அவளின் கருவிழிகள் அவன் நினைவில் விரிய வேண்டும். அதில் அவன் விழுந்து சுகம் காண வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் தீயாய் தகிக்க, நெஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தது. உன்னை விடமாட்டேன் என வாய்விட்டே முணுமுணுத்தவனின் கவனம் செய்யும் செயலில் சத்தியமாக இல்லை. காரை செலுத்தி கொண்டிருந்தவனின் விழிகள் முன்னிருந்த சிக்னலை கவனிக்க தவறியது. சிவப்பு விளக்கில் காரை நேராக செலுத்த பக்கவாட்டில் வந்த லாரி ஒன்று அவன் காரில் மோதியது. சிலிர் என்ற ஓசையுடன் கண்ணாடி தூள்களாக சிதறவும் தான் அவன் செய்த மடத்தனம் புரிந்தது. காலம் கடந்த ஞானோதயம். கீதாஞ்சலியை விடுதியில் இறக்கிவிட்ட கௌரவ், சாரி கீது, அண்ணன் இனி உன்னை தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கிறேன் என உண்மையான அக்கறையுடன் சொல்ல, நீ கவலைப்படாத, ஐ எம் ஓகே என்றாள். அவள் தந்தையின் பணிமாற்றம் காரணமாக அவள் பெற்றோர்கள் திருநெல்வேலிக்கு குடிபெயர்ந்து விட்டனர். அவள் படித்து முடிக்க இன்னும் சில மாதங்கள் இருப்பதால் கல்லூரி விடுதியில் தங்கி கொண்டாள் கீதாஞ்சலி. வந்து ஒரு சில நாட்களே ஆகியிருந்தது. அவள் தமக்கை தன் வீட்டில் இருக்க சொல்லியும் கீதாஞ்சலி ஒரடியாக மறுத்துவிட்டாள். அவள் தாய்மை அடைந்திருக்கும் நிலையில் கணவன் மனைவிக்கு இடையில் இடைஞ்சலாக இருக்க அவளுக்கும் விருப்பமில்லை. அத்தோடு இன்னும் சில மாதங்களில் அவள் தமக்கையும் பிரசவத்துக்கு தாய் வீடு சென்று விடுவாள். அதனால் அவர்களுக்கு கிடைக்கும் தனிமையை கெடுக்கவும் விரும்பவில்லை. கௌரவ் அவளிடம் விடை பெற்று கொண்டு கிளம்ப எத்தனிக்க அவனின் கைபேசி அழைத்தது. எதிரில் யார் என்ன சொன்னார்களோ. எப்போ என கேட்டவன் வரேன் என அழைப்பை வைத்தான். கீதாஞ்சலியிடம் திரும்பியவன், கீது, அண்ணனுக்கு ஆக்சிடெண்டா? அவருக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? பயமா இருக்கு என்றவனின் கண்கள் அவனையும் மீறி கலங்கி இருந்தன. வார்த்தைகள் மட்டுமல்லாது அவன் உடம்பும் சேர்ந்து நடுங்குவது துல்லியமாக எதிரில் நின்றவளுக்கு தெரிந்தது. அத்தனை நேரம் அவன் அண்ணன் இருந்து அவளை காப்பாற்றியே தீருவேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உறுதியுடன் இருந்தவனின் மனம்
இப்பொழுது அந்த அண்ணனையே காப்பாற்ற வேண்டும் என ஒவ்வொரு நொடியும் துடித்தது. கௌரவ் சொன்னதைக் கேட்ட கீதாஞ்சலியின் இரத்த நாளங்களிலும் அதிர்வு. சற்று முன்னர் தான் கம்பீரமாக அவள் முன்னால் அமர்ந்து மிரட்டிக் கொண்டு இருந்தான். ஒருவேளை அவள் அப்படி அவசரப்பட்டு எழுந்து வராமல் இருந்திருந்தால் இவ்விபத்தை தடுத்திருக்கலாமோ என்ற எண்ணம் தலைக்கேற கீதாஞ்சலியின் மனம் மத்தளம் முரசு கொட்டியது. கால்கள் துவள ஆரம்பித்தன. ஆனால் அவளும் பதறிக்கொண்டு இருந்தாள். கௌரவுக்கு ஆறுதல் அளிப்பது யார்? முயன்று தன்னை சமாளித்துக் கொண்டவள், கௌரவ், உன் அண்ணனுக்கு எல்லாரையும் அதட்டி மிரட்டி வேலை வாங்காமல் இருக்க முடியாது. சீக்கிரமா குணமாயிடுவார். வா போகலாம். எந்த ஹாஸ்பிட்டல் என தைரியத்தை வலுக்கட்டாயமாக வரவழைத்து கொண்டு பேசினாள். அவளுக்கு கௌரவை இந்த நிலையில் தனித்து அனுப்ப சிறிதும் விருப்பமில்லை. அத்தோடு ஆதித்யாவை உடனே பார்க்க வேண்டும் என்ற பேரலை ஒன்று உள்ளுக்குள் அவளை அடித்து துவைத்து கொண்டு இருந்தது. கௌரவ் ஏந்திரத்தனமாக பதிலளிக்க அவளே அவன் காரை இயக்கினாள். எப்பொழுது இருசக்கர வாகனத்தை விரும்பும் கௌரவ் அன்று கீதாஞ்சலியை உடன் அழைத்து வர நேரும் என்ற காரணத்தால் அவன் காரை எடுத்து வந்திருந்தான். இளங்கலை முடித்ததும் பொழுது போகாமல் வீட்டில் அமர்ந்திருக்கையில் சத்யபிரகாஷ் தான் வலுக்கட்டாயமாக அவளை காரோட்ட பயிற்சி எடுக்க சொன்னான். லீவுல கூட சும்மா இருக்க மாட்டான் போல என மனதுக்குள் திட்டிக்கொண்டே தான் வகுப்புகளுக்கு சென்றாள். ஆனால் இப்பொழுது அவனுக்கும் மனதினுள் நன்றி உரைத்துவிட்டே காரை நகர்த்தினாள் கீதாஞ்சலி. அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும்போது ஆகாஷ் அவசர சிகிச்சை பிரிவில் முன்னால் பதற்றத்துடன் நின்று கொண்டு இருந்தான். இன்னும் ஆதித்யாவின் பெற்றோர்கள் வந்திருக்கவில்லை. உயிருக்கு ஆபத்தெல்லாம் இல்லையாம். ஆனால் கண்ணுல கண்ணாடி சில்லு பட்டு கார்னியா டேமேஜ் ஆயிருக்கு. இன்னும் மயக்கம் தெளியல என ஆகாஷ் தகவல் சொன்னான். அவசர சிகிச்சை பிரிவில் கதவுக்கு வெளியில் நின்று இருவரும் ஆதித்யாவை பார்த்தனர். அசைவில்லாமல் மார்பு மட்டும் மேலேறி இறங்க படுத்திருந்த ஆதித்யாவை கண்ணாடி வெளியே பார்த்த கீதாஞ்சலியின் விழிகள் நீரால் நிறைந்தன. எதற்காக இக்கண்ணீர் தெரியவில்லை. எப்பொழுதும் சீற்றத்தை மொத்த விலையில் குத்தகைக்கு எடுத்து அவளிடம் கடை பரப்புபவனின் இன்றைய அசைவில்லாத தோற்றம் அவளை அசைய விடாமல் மிரட்டியது. சற்று முன்னர் அவளிடம் உண்மையைதான் உரைத்தானோ? நெஞ்சம் நெகிழ அவளுள் மாற்றங்கள் நிகழ்வதைப் போல் தோன்றியது. பட்டென்று திரும்பிக் கொண்டாள். தூரத்தில் ஆதித்யாவின் பெற்றோர்கள் வருவது மங்களாய் தெரிய நெகிழ்ந்த மனம் தெளிந்தது. அம்மா அப்பா வந்துட்டாங்க கௌரவ், நான் கிளம்புறேன் என பொதுவாக சொல்லிவிட்டு கிளம்ப எத்தனித்தாள். ஏற்கனவே அவன் பெற்றோர்களுக்கு இவளை போன்ற மத்திய வர்க்கத்தினரை கண்டால் ஆகாது. இதில் தேவையில்லாமல் அங்கே நின்று மேலும் பதற்றத்தை கூட்ட வேண்டாம் என எண்ணியே கிளம்பினாள். ஆனால் ப்ளீஸ் கித்து, இங்கே இரு என தைரியமுடைத்து கெஞ்சும் நண்பனின் பேச்சை அவளால் தட்ட முடியவில்லை. இக்கணத்தில் ஆகாஷ் ஆச்சரியமாக கௌரவைதான் பார்த்திருந்தான். மொத்த குடும்பமே அவன் முன்னிருக்க சம்பந்தமில்லாத பெண்ணின் அருகாமையில் தைரியம் கொள்கிறான். அந்த அளவுக்கு அவள் அவனை புரிந்து வைத்திருக்கிறாளா? இல்லை, அவன் மேல் அக்கறை கொண்டிருக்கிறாளா? அப்பொழுது மீண்டும் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்த மருத்துவர்கள் சற்று முன்னர் ஆகாஷ் சொன்னதையே திரும்ப சொல்லி ஆதித்யாவுக்கு சிகிச்சை செய்தால் மட்டுமே கண் பார்வை மீண்டும் திரும்பும் என்றனர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, சீக்கிரம் நடக்கட்டும் என வரதராஜன் கட்டளை பிறப்பிக்க வார்த்தைகள் வந்து விழுந்த தோணியில், முதல்ல டோனர் கிடைக்கணும் சார், சொல்லி வச்சிருக்கோம் என்றார் சற்றே எரிச்சலுடன் மருத்துவர். நோயாளிகளிடம் இப்படி பேசுவது சரியில்லை என்றாலும் வரதராஜனின் குரலில் கட்டளையை கண்டார். பணம் இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் பேசலாமா என்ற எரிச்சல் இருந்தும் நல்ல விதமாகவே பேசினார். அதோடு என்னதான் பணம் மிகுதியாக இருந்தாலும் தானம் செய்பவர்களின் உறுப்பை அவன் உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? காத்திருக்க வேண்டுமே. காத்திருக்க ஆரம்பித்தான் ஆதித்யா. மருத்துவர்கள் நகர்ந்து செல்லவும், இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏன் சேர்த்த? அவன் நினைவு திரும்பியதும் நம்ம ராஜசேகர் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திடு.
என ஆகாஷிடம் கடிந்து கொண்டார் வரதராஜன். பெரியப்பா, பக்கத்துல இந்த ஆம்புலன்ஸ் தான் இருந்தது, சீக்கிரம் மாத்திடுறேன் என்றான் ஆகாஷ். இவனுக்கு இந்த 2 வாரமா என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு வேலையும் உருப்படியா நடக்கல. ஏதாவது பிரச்சனையா? உன்கிட்ட சொன்னானா என ஆகாஷிடம் வரதராஜன் கேட்க, அவன் பார்வை அவனையும் அறியாமல் கீதாஞ்சலியை தொட்டு மீண்டது. சொல்ல அது வரதராஜனுக்கு பதில் சொல்லியதோ இல்லை. பெரியப்பா என ஆகாஷ் அவசரமாக என்னவோ கீதாஞ்சலிக்கு தந்தது பல விளக்கங்களை. ஆகாஷின் பார்வை அவளை தொட்டு மீளவுமே அவளும் கலக்கம் சூடிக்கொண்டது. ஆதித்யா உண்மையில் அவள் மேல் காதலில் விழுந்து விட்டானா என மீண்டும் அதே கேள்வி அவளை கொடைய பெண்ணவளின் இருதயத்தில் உலையொன்று கொதிக்க ஆரம்பித்தது. ஆதித்ய காதலை சொல்கையில் அவள் நெஞ்சம் படபடவென அடித்து கொண்டது. உண்மை. ஆனால் அது அவளை கவர்ந்து இழுக்க, அவன் தொழில் ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் இருக்க அவ்வாறு நடந்து கொள்கிறான் என்றே நினைத்தாள். ஆதித்யாவை போல் ஒருவன் அவளை காதலிப்பான் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவள் தந்தைக்கே அந்த நம்பிக்கை இல்லாத போது அவளுக்கு மட்டும் எங்கிருந்து வரும் அந்த நம்பிக்கை? ஆனால் ஆதித்யா உண்மையில் தன்னை காதலிக்கிறானோ என நினைத்த அந்த நொடியிலிருந்து அவள் மனம் அவனை நோக்கி எட்டு வைக்க துடிப்பதையும் தடுக்க முடியவில்லை. சொல் பேச்சு கேட்கா மனதை வைத்துக்கொண்டு அவளால் எதுவும் செய்ய முடியாது. முதலில் அவள் மனதுக்கு கடிவாளம் பூட்ட வேண்டும். ஆதித்யா குணமாகிவிட்டால் அவன் வாழ்க்கையிலிருந்து அறவே விலகிவிட வேண்டும் என மனதை நிமிர்ந்து நிற்க செய்ய முயன்றாள். அதற்கு வரதராஜன் பேசியது முற்றிலும் உதவியது. கண்ணை எங்க வச்சுட்டு ஓட்டுனானோ, நேரங்காலம் புரியாம இப்படி இழுத்து வச்சிருக்கான். எல்லாம் என் தலையில தான் இனி விடியும். எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. பிஸ்னஸ் எப்படி நடக்கும் என வரதராஜன் புலம்ப, அண்ணனே அடிபட்டு இருக்கார், இப்போ போய் புலம்பணுமா என்றார் கௌரவ் எரிச்சலுடன். முன்ன பின்ன நீ போய் உன் அண்ணனுக்கு உதவி இருந்தா நான் ஏன் புலம்புறேன்? இப்போ பொது நிறுவனமாக்க முயற்சி செய்யறப்போ இது தேவையா? தாமதமாகுது பாரு என மேலும் புலம்ப, தாமதமான என்ன? இப்போ என்ன அவசரம் என்றான் கௌரவ். என்ன அவசரமா? போட்டி நிறைஞ்ச உலகம், கொஞ்சம் அசந்துட்டா முந்திடுவாங்க என வரதராஜன் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றான் கௌரவ். அண்ணன் உடல்நிலை சுகமில்லாமல் இருக்கும் நேரத்தில் பேசுகிற பேச்சப்பார் என்ற எரிச்சலே அவனுக்கு மேலோங்கி இருந்தது. பிஸ்னஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? கிழிச்ச. படிப்பே உருப்படியா ஏறல. இதுல ஆதியோட திறமையில ஒரு 10% இருந்தாலே போதும், உருப்புட்டுடுவ என கோபத்தை எல்லாம் கௌரவ் மேல் கொட்டி அவனை குறைத்து பேச, எப்பொழுதும் போல் கௌரவ் கூனி குறுகி நின்றான். நான் தான் இப்போ எல்லாத்துக்கும் அலையணும், நீ சொகுசாதான் இருப்ப என தொடர்ந்தார் வரதராஜன். கௌரவ் எதிர்த்து பேச போவதில்லை என உணர்ந்து, சும்மா அண்ணனோட ஒப்பிட்டு அவனை மட்டம் தட்டி தட்டியே தைரியம் இல்லாதவனா மாத்தி வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி அவன் உருப்படுவான் என்ற கீதாஞ்சலி கௌரவிடம் திரும்பி, நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உருப்பட மாட்ட. உன் அப்பாட்டக்கிற அண்ணன் இது வரைக்கும் எதையாவது கத்து கொடுக்க முன்வந்தாரா? சும்மா எடுபிடி வேலைக்கு மட்டும் உன்னை துரத்துவார் என்றாள் எரிச்சலுடன். ஆதித்யா சொல்லும் பணிகளை பற்றி கீதாஞ்சலியிடம் கொள்வான் கௌரவ். அதனால் எப்படிப்பட்ட பணிகளை செய்கிறான் என அவளுக்கும் தெரியும். பெரிய அப்பாட்டக்கர் அண்ணன். அவன் செய்வது எல்லாம் சரி என்பதைப் போல் அவனை நியாயப்படுத்தி எப்பொழுதும் அவனை தராசாக வைத்து கௌரவை மட்டம் தட்டி கொண்டே இருந்தால் அவன் சுயமரியாதை தான் என்னாவது? அதுவும் கௌரவை மனதார விரும்பும் நர்மதா இதையெல்லாம் கேட்க நேர்ந்தால் அவளும் தான் என்ன நினைப்பாள்? விரும்புகிறவன் அவமானப்படுவதை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பாளா? இப்பொழுது சரி, வருங்காலத்திலும் இப்படியே அண்ணனுடன் ஒப்பிட்டு பேசிக்கொண்டிருந்தால் திருமணம் குடும்பம் என ஆன பின்பும் மேலும் பிரச்சனைகள் கிளம்பாதா? தொண்டக்குழியிலிருந்து வார்த்தைகள் வாய்வழி வந்த பின்னரே அவள் செய்த மடத்தனம் புரிந்தது. என்னதான் நண்பனாக இருந்தாலும்
அவன் குடும்பத்து விஷயத்துக்குள் நுழைந்திருக்க கூடாது. அதையே தான் வரதராஜனும் பார்வதியும் நினைத்தனர். அவள் சொல்வது அனைத்தும் உண்மையே என்றாலும் இவள் யார் அதை சொல்லிக் காட்ட? கணவனிடம் மரியாதை இல்லாமல் பேச இவள் யார் என்ற கோப முறைப்புடன், அதை சொல்ல நீ யார்? எங்க குடும்ப விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். இங்கிருந்து கிளம்பு என சினத்தை கொட்டினார் பார்வதி. வரதராஜனோ, இவ மாதிரி ஆளுங்களோட பழகாத என சொன்னா கேட்க மாட்டியா? ஆபீஸுக்கு இழுத்துட்டு வந்து அங்கேயும் பிரச்சனை. நம்ம பழக்க வழக்கங்களை புரிஞ்சிக்க தெரியாத மட சாம்பிராணிங்க என கௌரவிடம் சத்தம் போட்டார். சத்தத்தில் ஒலித்த மொத்த வார்த்தைகளும் அவளது இதய சதையில் துளையிட்டு பதம் பார்த்தன. நட்புக்கே இங்கே அங்கீகாரம் இல்லை. இதில் அண்ணன்காரன் காதல் என்று வருகிறான். அதனால் அவள் மட்டுமல்ல, அவளது மொத்த குடும்பமும் அவமானப்பட நேரும். இதெல்லாம் அவளுக்கு தேவையா? வேண்டவே வேண்டாம். இத்துடன் உதறி விடுவோம் என சற்று முன்னர் மயங்கிய மனதை மீட்டு மீண்டும் முன்பு போல் இயங்க வைத்தாள். அத்துமீறி பேசிவிட்டதை உணர்ந்து, என் தப்புதான் சார், சாரி சார் என பொதுவாக சொன்னவள் கௌரவிடம் சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிவிட்டாள். அவள் நகர்ந்ததும் கௌரவிடம் இவள் போன்ற பெண்களிடம் நட்பு கொள்வதை தவிர்க்க சொன்ன வரதராஜன் சற்றும் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வதாக ஒரு பாட்டம் அவனை திட்டி தீர்த்தார். சற்று நேரத்திலேயே ஆதித்யாவுக்கு நினைவு திரும்ப அப்பாடா என்று இருந்தது கௌரவுக்கு. தந்தையின் சொற்பொழிவிலிருந்து தப்பிக்கலாம். பார்வை பறிபோனதை பற்றி மெல்ல ஆதித்யாவிடம் சொல்ல, இயலாமையில் அவனுக்கு உடல் நடுங்க கோபம் பொங்கியது. ஆனால் சற்று நேரத்திலேயே தன்னை மீட்டு கொண்டான். முற்றிலும் அவனது கவனக்குறைவால் நேர்ந்தது அல்லவா? அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆதித்யாவின் உடல்நிலை சற்று சீரானதுமே அவர்களுக்கு தெரிந்த மருத்துவமனைக்கு மகனை மாற்ற சொன்னார் வரதராஜன். ஆகாஷும் அவர் சொன்னதை செய்து முடித்த பின்னரே ஓய்ந்தான். அதன் பிறகு ஆதித்யாவுடன் கிடைத்த தனிமையில் அன்று மருத்துவமனையில் கீதாஞ்சலி வரதராஜனை எதிர்த்து பேசியதை பற்றி ஆகாஷ் பகிர்ந்து கொள்ளவும், அதுவரையில் இறுகியிருந்த ஆதித்யாவின் முகத்தில் மெலிதான புன்னகை கீற்று. உங்கள் நட்பை பிரிக்கிறேன் என சொன்ன ஆதித்யாவே, இவங்க நட்பு தொல்லை தாங்கல என சிரித்தான். இவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என உணவகத்தில் நடந்ததை அவனிடம் பகிர்ந்து கொண்டவன், கௌரவ் நிஜமாகவே லக்கி என்றான். வெளியில் நடந்ததை சொல்லியும் இவன் என்னவோ பிதற்றிக் கொண்டிருக்கிறான் என நினைத்த ஆகாஷ், உனக்கு பயமா இல்லையா ஆதி என்றான். வரதராஜன் கீதாஞ்சலியை உதாசீனப்படுத்தியதை பார்த்ததிலிருந்தே ஆகாஷுக்கு உள்ளே குளிரெடுக்க ஆரம்பித்தது. அவள் சென்ற பின்னரும் அவளை பற்றி கண்டபடி பேசிக் கொண்டிருந்தார் வரதராஜன். அதை ஆதிவிடமும் சொல்லிவிட்டான். இவன் என்னவென்றால் ஏதோ ஒரு மயக்கத்தில் பிதற்றிக் கொண்டிருக்கிறான். பயந்தா எதையும் சாதிக்க முடியாதே. முதல்ல கீத்துவ வழிக்கு கொண்டு வரலாம் என்றான் ஆதித்யா.